மாய பூசணிக்காய். ராமையா தாத்தாவுக்கு தோட்டம் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் செடிகளுக்கு தண்ணி ஊத்தி காய்கறிகள் பறிக்கிறாரு. அந்த நாள் மண்ணில் ஒரு சின்ன கருப்பு விதை விழுந்து கிடந்தது. இது என்ன விதையா என்று சிறிதும் யோசிக்காமல் அதை அப்படியே மண்ணில் நட்டார். அந்த நாளிலிருந்து ராமையா அந்த விதையோட பேசிக்கிட்டே தண்ணியும் ஊத்திக்கொண்டே இருப்பாரு. மூன்றாவது நாளில் அந்த விதையிலிருந்து ஒரு பச்சை கொடி மேலெழுந்து வந்தது. அதை பார்த்த ராமையா கண்கள் முழுசா சிரிச்சது போல ஆனார். சில நாட்களில் அந்த கொடியிலிருந்து ஒரு பூசணிக்காய் தொங்கிச்சு. ஆனா அது சாதாரண பூசணிக்காய் இல்ல, அது ஒரு மின்னும் பூசணிக்காய். ஒவ்வொரு நாளும் பொலிவுடன் மின்ன ஆரம்பிச்சுது. ராத்திரி அந்த ஒளி வீசும் பூசணிக்காய் வீட்டு தோட்டத்தையே பிரகாசமா ஆக்கிடும். ஊர்ல உள்ள பசங்க எல்லாம் வந்து, தாத்தா இந்த பூசணிக்காய்க்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்பாங்க. ராமையா சிரிச்சு சொல்வாரு, அதுல அன்பே ஒளி காட்டுது பா, அதுக்குத்தான் இது தனிச்சிறப்பு. ஒரு இரவு யாரோ அந்த பூசணிக்காயை திருடணும் என்று திட்டமிட்டாரு. ஆனா திருட வந்தவனோ திடீர்னு அந்த பூசணிக்காயின் ஒளி வலிமையா மின்னி மின்சாரம் போட்ட மாதிரி அவன் கீழே விழுந்தாராம். அந்த நாளிலிருந்து யாரும் அந்த பூசணிக்காயை நோக்கவே மாட்டாங்க. ஏனென்றா அந்த சின்ன விதையிலிருந்து வந்தது ஒளியும் மகிழ்ச்சியும் தான்.